இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இன்றைய தினம் இன்றைய பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த இருவரும் 2 தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அந்த திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி முகத்திடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபாயவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்து தகவல் இன்னும் வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமன் ஏகநாயக்கவை நாளைய தினம் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்கான அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் அளிக்க சமன் ஏகநாயக்கவிற்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட தரப்பினர் விசாரணையை முன்னெடுக்கப்படுகின்ற போது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட குறித்த குற்றவாளிகள் கெகல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிதே மற்றும் பானதுரை நிலங்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த குற்றவாளிகள் நேற்றைய தினம் 7:20 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைக்கவும் வரப்பட்டுள்ளனர். அதேவேளை குறித்த குற்றவியலாளர்கள் ஆழமான விசாரணைகள் இடம்பெறுவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்றிரவு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கு தேவையான பணிமுறைகளை காவல்துறை அதிபர் வழங்கியுள்ளார். இவ்வாறான குற்றவாளிகள் நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தி மேற்கொள்ளும் குற்ற செயல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் கடந்த 2 மாதங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை குறித்த குற்றவியல் திட்டமிட்டு நடத்துவதாகவும் அதன் பின்னர் இருந்த அரசியல் தலையீடுகள் தொடர்பில் முழுமையான விசாரணை நடாத்தப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது மற்றொரு செய்தி, புலிகளின் ஆயுதங்கள் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு தரைமார்க்கம் கொண்டு செல்லப்பட்டு காவலரங்களில் இருக்கும் இராணுவத்தினரின் காவல் பிரிவினருக்கு கொடுத்து மாற்றப்பட்ட விடயத்தை கடுமையாக எதிர்த்ததாக பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே சரத் பொன்சேகா இவ்வாறு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் கருத்து வெளியிடுகையில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரை முன்னாள் கடற்படை தளபதி கர்ணாகொட கொலை செய்ததாக சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். 11 மாணவர்களில் ஒருவர் சிங்களவர், ஒருவர் முஸ்லிம், ஏனைய 9 பேர் தமிழர்கள். சிங்கள மாணவனின் அம்மா தமிழ். அந்த மாணவன் 2 தினங்களில் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு செல்லவிருந்தார். கர்ணாகொடவின் கீழ் இயங்கிய குழுவே அவர்களை கடாத்தி திருகோணமலை கடற்படை தளத்தில் வைத்திருந்தனர். அவர்களிடம் கப்பம் பெற்றுக்கொண்டு மட்டுமல்ல கொலையையும் செய்துள்ளனர். இந்த அட்டூழியங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். நான் இராணுவ தளபதியாக பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற 1வது பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டத்தின் போது கர்ணாகொட புலிகளுக்கு ஆயுதங்கள் கடலில் வருவதில்லை, கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு அதுவும் பெரிய ஆயுதங்களான ஆட்லோரிகள் தரைமார்க்கம் கொண்டு வந்து செல்லப்பட்டு வவுனியாவில் இருந்து காவல் அரண்களில் இருக்கும் இராணுவத்தினர் காவல்துறையினருக்கு கப்பம் கொடுத்து மாற்றப்படுவதாக தெரிவித்திருந்தார். நான் அச்சந்தர்ப்பத்தில் பெரும் வாக்குவாதப்பட்டேன், கடுமையாக அதை எதிர்த்தேன். அத்தோடு மைத்ரிபால ஜனாதிபதியாக இருந்த சம்பவத்தில் சின்னையா கடற்படை தளபதியாக இருந்தார். நான் கண்ட சிரேஷ்ட கடற்படை தளபதி, நல்ல திறமையான மற்றும் நல்ல ஒரு மனிதர். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் கூட பொருத்தப்படாத கப்பலொன்றை $1,167 வாங்குவதற்கு முயற்சித்த போது சின்னையா எதிர்த்தார். அதனால் அவரை 2 மாதங்களில் மைத்ரிபால வீட்டுக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த கப்பலை ஆயுதங்களுடன் வியட்நாம் $1,130,000க்கு வாங்கியது. இவ்வாறான நிலையிலேயே என்னையையும் ஒதுக்கி வைத்தார் மைத்ரி. ஆனால் அந்த கப்பலை ஆயுதங்களுடன் வியட்நாம் $1,120,000க்கு வாங்கியது. அவ்வாறான நிலையிலேயேதான் என்னையையும் ஒதுக்கி வைத்தது. மைத்ரி இவ்வாறான உறுதியற்ற தன்மையில் இருந்த சூழலேதான் ஈஸ்டர் தாக்குதலும் வழி சமைத்தது என சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார்.
இந்த நாட்டில் வசதி படைத்தவனுக்கு, ஆட்சி அதிகாரம் உள்ளவனுக்கு ஒரு நீதியும், சாதாரண மக்களுக்கு ஒரு நீதியும் என சம உரிமை இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர் தர்மலிங்கம் கிருபாகரன் தெரிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக போராட்டத்தை நடத்தியிருக்கின்றனர். இந்த நாட்டில் பட்டளந்தை பிரச்சினை தொடக்கம் சிறுபான்மையினரது பிரச்சினை வரை முன்னின்று உருவாக்கியவர் ரணில். குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி அவருக்கு பிணை வழங்கப்பட்டு விட்டது. இவ்வாறு 30 வருடங்களாக சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யலாம். ஆகவே வசதி படைத்தவனுக்கு, ஆட்சி அதிகாரம் உள்ளவனுக்கும் ஒரு நீதியும், சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நீதியும் உள்ள ஒரு நாடாக இந்த நாடு தற்போது உள்ளது என அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் நான் 1 வருடம் பிணை இல்லாமல் தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றின் மூலமே அவர் இதனை கூறியிருக்கின்றார். தன்னை 1 வருடத்திற்கு சிறையில் அடைப்பதன் மூலம் தங்களை விமர்சிப்பதை நிறுத்த முடியும் என அரசாங்கம் நினைப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். குற்றப்புலனாய்வு துறையின் கம்மன்பிலவுக்கு எதிரான விசாரணையை ஆரம்பிப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்றார். பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் கம்மன்பில தெரிவித்த கருத்து தொடர்பில் ஆகஸ்ட் 12 அன்று பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே குறித்த விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என குற்றப்புலனாய்வு அதிகாரி மன்றில் கூறியிருக்கின்றனர். குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல்வேறு சமூகங்களுக்கிடையே முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் கூறியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிட்டதாக காணப்படுகின்றது. மேலும் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அரசு வங்கி சேவை உத்தியோகஸ்தர்கள், தொழிற்சங்கங்கள் அடுத்த வாரம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். பிரதான 3 அரசு வங்கியிலும் வருடாந்தம் போனஸ் கொடுப்பனவு உள்ளிட்டவற்றுக்கு நியாயமற்ற முறையில் வரையறைகள் விடுக்கப்பட்டுள்ளமை மற்றும் அவற்றுக்கு அதிக வரி அடவிடப்படுகின்றமை உள்ளிட்ட பிரச்சினைகள் முன்வைத்து அரசு வங்கி சேவைகள் உத்தியோகஸ்தர்கள், தொழிற்சங்கம் மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக இங்கு தெரிவித்திருக்கின்றனர். பல தசாப்தங்களாக தாம் பெற்று வந்த உரிமைகள் ஒவ்வொன்றாக புறக்கணிக்கப்படுவதாகவும் சலுகைகள் நீக்கப்படுவதாகவும் குறித்த தொழிற்சங்க குற்றம் சுமத்தியுள்ளன. போனஸ் கொடுப்பனவு நாளுக்கு நாள் குறைக்கப்பட்டும் வருகின்றது. இலங்கை மின்சார சபைக்கு செய்த போலேயே அரசு வங்கிகளுக்கும் செய்கின்றனர்கள். அரசு வங்கி உத்தியோகஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறு அதிகாரிகளை அறிவுறுத்துவதற்கு கூடவே இயலாமல் நீதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி தோல்வியடைந்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட இலங்கை வங்கி உத்தியோகஸ்தர்கள், தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்து ஓராண்டு நிறைவடைவதற்குள் அரசு வங்கி உத்தியோகஸ்தர்களையும் வீதிக்கு கொண்டு வருவதில் இந்த அரசாங்கம் வெற்றி கண்டுள்ளது. எம்மை அடக்க முற்பட்டால் சகல அரச வங்கிகளையும் மூடி வீதிக்கிறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தயங்க மாட்டோம் என அரசாங்கத்தை எச்சரித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து லஞ்சம் பெற முயன்ற குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாண சங்கானை மதுவரி திணைக்கள அலுவலக அதிகாரிகள் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நேற்றைய தினம் மாதகள் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் முயற்சித்திருந்தனர். பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியிருக்கின்றனர். இந்நிலையில் போதைப் பொருளை வைத்திருப்பவர் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதாக ஒத்துக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தினை சித்தங்கனி பகுதியில் உள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு வருமாறு கூறி சென்றிருக்கின்றனர். போதைப்பொருள் வைத்திருப்பவரின் தரப்பில் இது குறித்து காங்கேசன்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. லஞ்சத்தை கொடுப்பது போல் பாசாங்கு செய்வதாக சித்தங்கனி அலுவலகத்தில் சென்றிருக்கின்றனர். அங்கு லஞ்சத்தை கொடுப்பதற்கு முயற்சித்த வேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவரி திணைக்கள அதிகாரி 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் 3 விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போது விசாரணைகளின் பின்னர் அவர்கள் 3 மல்லாகம் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்தனர். இவ்வாறு அரசு ஊழியர்களே லஞ்சம் பெற்று சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் நடைபெற்றால் இவ்வாறான சமூகம் எவ்வாறு ஒரு பெரிய நிலைக்கு வரும் என்று சொல்லி தெரியவில்லை.
மேலும் இது குறித்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வீட்டில் இருந்து உணவை பெற்றுக்கொள்ள அனுமதிக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நேற்று முன்தினம் மதியம் மகசின் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் சிறைச்சாலை மருத்துவர் அவரை பரிசோதித்த பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலையில் அவர் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய முன்னாள் அமைச்சர் விளக்கமறியல் சிறையில் எம் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவருடன் சுமார் 14 கைதிகள் அந்த பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் மீண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கசிந்திர ராஜபக்ச மகசின் சிறைக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்ன தேரர் மகசின் சிறையில் ஜி பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அந்த பிரிவில் சுமார் 50 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மேலும் அதுரலிய ரத்ன தேரர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த பிரிவு உள்ள தனி அறையில் பல கைதிகளுடன் தடுத்து வைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் அடுத்த ஒரு இன்றைய பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.